வணக்கம் ஆன்மீக பெருமக்களே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வாணியம்பாடி அடுத்து சென்னாம்பட்டு பகுதியில் நடைபெற்று கொண்டிருக்கும் மகா அஷ்டபந்தன கும்பாபிஷேக பெருவிழாவை தான் இன்னைக்கு 5வது பகுதியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு விசேஷம் கேட்டிங்கன்னாக்கா, ஒருவர் ஒரு வாழ்நாளில் ஒரு வருடத்திற்கு 9 திருக்கோயில்களுக்கு கும்பாபிஷேக பெருவிழாவை பார்த்தோம்னா வாழ்நாளில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கஷ்டங்களெல்லாம் நீங்குன்றது ஒரு ஐதீகம். அதன்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரே இடத்துல 7 கோயில்களுக்கான கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பக்த கோடிகள் அனைவரும் கலந்து கொண்டு தரிசித்தது அவங்களுடைய வாழ்நாளில் செய்த மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக இது கருதலாம். அதுபோல் இன்றைக்கி கடைசி நாளான இன்றைக்கி மகா அஷ்டபந்தன கும்பாபிஷேக பெருவிழாவானது நடைபெற்றது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா வித்யா கணபதி, அருள்மிகு தேசத்து மாரியம்மன், அப்புறமா முத்து மாரியம்மன், அப்புறம் பரிவார மூர்த்திகள், அப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா கன்னியாஸ்திரம் மகா கும்பாபிஷேகம் நன்னீராட்டு பெருவிழாவானது நடைபெற்றது. இதில் ரொம்ப விசேஷமானது பார்த்தீங்கன்னாக்கா செல்வ கணபதியும் வித்யா கணபதிக்கான நீராட்டு விழா தாங்க.